விஜயோட 61வது படத்தை ஹிட் கொடுக்கறதுக்கு இப்போதே தயாராகிட்டு இருக்காரு நடிகர் வடிவேலு. நடிகர் வடிவேலு கதை நல்லா இருக்கோ இல்லையோ அந்த கதையில தன்னோட காமெடியோட பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்து நடிச்சிட்டு வந்த காலம் போயே போச்சு. படத்துக்கு படம் தன்னை தயார்படுத்திட்டு வந்தாரு. மேலும் படப்பிடிப்புல இயக்குனர் சொல்லும் காமெடி காட்சிகளை சரியில்லை அப்படின்னா அவரே சொந்தமாக காமெடி செய்யறத வழக்கமாக வச்சிருந்தாரு வடிவேலு. அந்த வகையில விஜயோட நடிக்கும் 61வது படத்தோட கதையையும் முழுவதும் கேட்டு படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துல தன்னோட காமெடி காட்சிகளை எப்படியாவது ரசிகர்கள் கிட்ட ஹிட் பண்ணிடணும் அப்படின்னு முழு வீச்சில் தன்னை தயார்படுத்திட்டு இருக்காரு. மேலும் இதுவரைக்கும் இளைய தளபதி விஜயோட இணைஞ்சு நடிச்ச பகவதி, போக்கிரி, வில்லு, சுறா, காவலன் இந்த படங்கள்லாம் காமெடி காட்சிகள் வெற்றி பெற்றதால அந்த சென்டிமெண்ட் காம்பினேஷனை விஜயோட 61வது படத்திலையும் தொடர இருக்காங்க. ஆனா நண்பன், துப்பாக்கி ஆகிய படங்கள்ல விஜயோட இணைஞ்சு நடிச்சிருக்கிற காமெடி நடிகர் சத்யன் இந்த படத்தில் நடிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. மற்ற நடிகர்களை போல இல்லாம இளைய தளபதி விஜய் ஆல்ரவுண்டராக காமெடி சென்ஸ்லயும் கலக்கக்கூடியவர். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இளைய தளபதி விஜயை அவரோட வசீகரா படத்தோட காமெடிக்காக பாராட்டினது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம இளைய தளபதி விஜயும் வைகை புயல் வடிவேலும் சேர்ந்து நடிச்ச வசீகரா, சச்சின், போக்கிரி, காவலன் இந்த படங்கள்லாம் காமெடியில பட்டைய கிளப்புச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு படத்தை விஜய்க்கு வடிவேலு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் என்ன பேசுறேன்னு என் வாயால தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க டியூட்டி இல்லை அது. நியூஸ் பேப்பர்காரங்கெல்லாம் ஒன்று உணரணும். நீங்க எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம். நிஜமாவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். மூளையில கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியப்பா. மூளையிலேயே கோளாறு இருக்கு. லூசாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்றாங்க. அவங்கள தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அதான் சொன்னா நீங்க அவரை சொன்னா நம்பிட்டீங்களா நீங்க? அப்ப நானும் நம்புறேன். அதானே நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு செய்தி சொல்கிறவங்க நீங்கள் தானுங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது கரெக்டு. நீங்கள் தான் எனக்கு அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்னபக்ஷிகள் நீங்கள். இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான். 10 பேருக்கு மிரட்டுறீங்க. ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும், அந்த சமூக தளத்துலேயே அந்த மரியாதை வரும். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லி அவருக்கு அடையார் போகிறவராக இருந்தாருன்னா அது தவிர எதையுமே பேன் பண்ணாதுங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கை எங்காலையாக இருக்கட்டும்.